இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாள் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து ஒரு 5 வசனங்களை வாசித்து ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற காரியத்தை பார்ப்போம். அது மத்தேயுவின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறதுக்கு அவனுக்கு நலமாயிருக்கும். இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ! இடர்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ! உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். உன் கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரிநரகத்தை தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். இந்த சிறியரில் ஒருவனை அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவருக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்தில் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையை அநேக முறையில் நம்ம கேள்விப்பட்டு இருப்போம், வாசித்திருப்போம், அநேகர் பிரசங்கித்து கேட்டு இருப்போம். ஆனால் இந்த வார்த்தை எனக்குள் கிரியை செய்திருக்கிறதா, இதை கடைபிடித்திருக்கிறனா, இந்த வார்த்தை என்னோடு பேசியிருக்கிறதா என்று பார்க்கும்படி அழைக்கப்படுகிறோம். பிரியமானவரே, இடர்கள் உண்டாக்குவது அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனை இடரலுக்குறாய் உண்டாக்கி ஒரு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் கடந்து செல்கிற ஒரு மனிதனுக்கு இடரலை உண்டாக்குகிறவன் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி அவனை சமுத்திரத்தில் அமிழ்த்து போடுவது அவனுக்கு நலமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இடரல்கள் அப்படின்னா அநேக காரியங்கள், இடரல்கள் பலவிதமான காரியங்கள் வருது. எந்த ஒரு மனுஷன் ரட்சிப்பின் அனுபவத்தை விட்டு மாறி போவதற்கு ஒரு மனுஷனுடைய வார்த்தைகள் இடரலாய் உண்டாக்கும், அவருடைய செய்கைகள் இடரலை உண்டாக்கும். அநேக காரியங்கள் இருக்குது. யார் மூலம்? கணவன் மூலமாக வரலாம், மனைவி மூலமாக வரலாம், போதகர் மூலமாக, பிரசங்கியார் மூலமாக வரலாம், உங்கள் பாஸ்டர் மூலமாக வரலாம். ஏதோ ஒரு மனிதன் நிமித்தமாய் அவன் இடர்களுக்குள்ளாய் கடந்து செல்வதற்கு நாம் அதுக்கு காரணராய் இருப்போமேனால், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க விடாதபடிக்கு தடையாக இருப்போமேனால், ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு அதை தடையாக இருப்போமேனால், ஒரு தனிப்பட்ட மனிதனை தடை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷன், நீங்கள் ஒரு போதகராக இருக்கீங்க, ஒரு தனிப்பட்ட மனிதனை நீங்கள் பேசுகிறது நிமித்தம் அதன் ஆவிக்குரிய வாழ்க்கையை பின்மாறி போக செய்வீர்களானால் அது இடரல் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனிதனை ரட்சிப்பிற்குள்ளாய் நடத்துவதற்கு உங்களால் கூடுமானால் மட்டும் எவ்வளவு ஆண்டவருடைய நாமத்திலான எப்படி நீங்கள் பொறுமையாக நடத்தணும் அப்படி தான் நடத்தணும். நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தை நிமித்தம் ரட்சிப்பின் அனுபவத்தை விட்டு அவன் வெளியே கடந்து செல்வதற்கு ஒரு காரணராய் நீங்கள் இருப்பீர்களானால், அப்படிப்பட்ட மனிதனை பார்த்து ஆண்டவர் கடிந்து கொண்டு சொல்லுகிறார், எந்திரக்கல்லை கட்டி கடல்ல போடுவன அப்படின்னு சொல்றார். அப்ப எந்த மனுஷனால் இடரல் உண்டாக்கிறது அவனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய நாமத்தை அறிய விடாதபடிக்கு எவன் இடரலா இருக்கிறானோ அவனுக்கு ஐயோ என்று சொல்லப்படுகிறது. அநேக இடங்களில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விடாதபடிக்கு, நீங்க ஆலயத்தில் இருக்கிறீங்க, ஆண்டவருடைய நாமத்தை சொல்லிக் கொடுக்காதபடிக்கு, ஆண்டவருடைய நாமத்தை அறிய விடாதபடிக்கு நாம் காணப்படுவோமேனால் அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆலயம் அழகாய் இருக்கிறது, விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய நாமத்தை ஜனங்களுக்கு எவ்வாறு சொல்லிக் கொடுக்கிறோம்? அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்கு அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு நாம் இடரலாக இருக்கிறோமா? ஐயா, சபை பெருசா இருக்கு, சபையில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள் பெருசா இருக்கிறாங்க, சபையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு நான் அவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்துக்கு கடந்து செல்வதற்கு நான் இடரலாக இருப்பேனானால், யார் இடரலாக இருக்கிறார்? ஒருவேளை கமிட்டி மெம்பராக இருக்கலாம், ஒருவேளை அதற்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு போதகராக இருக்கலாம், அதுக்கு மேலாக இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கலாம், இல்லை சபைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன காரியத்தில் இப்படி ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்த விட தடை பண்ணிக்கிட்டே ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை ஜனங்களுக்கு பெறவிடாதபடிக்கு மேலோட்டமாய் நடந்து செல்வதற்கு ஒரு அப்படியே முட்டுக்கட்டையாக இருப்போமேனா அது இடரல் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனிதனை ரட்சிப்பிற்குள்ளாய் நடத்துவதற்கு, ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துவதற்கு எவ்வளவு கஷ்டம் என்பதை ஒவ்வொரு மனிதனும் அறிந்திருக்கிறோம். ஒரு மனிதன் கெட்டு போவது ஈஸி, இந்த உலகத்துக்குள்ள போயிட்டு வந்தானா அவ்வளவுதான். ஆனா அப்படி கூடி ஒரு மதுபான பிரியனாய் இருக்கக்கூடிய மனிதனை நாம் ரட்சிப்புகளை நடத்துவது, ஒரு புகைப்பழக்கத்தில் இருக்கிற மனிதனை அவனை அதிலிருந்து மாற்றி அவனை ஆண்டவருக்குள்ளாய் வழி நடத்துவது எவ்வளவு கடினமான காரியம் என்பதை நாம் அறிந்திருக்கோம். அது ஆண்டவர் மாத்திரமே அதை செய்ய முடியும்.
ஒரு தனிப்பட்ட எந்த ஒரு மனிதனாலும் செய்ய முடியாது. அப்படி ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் வருகிற ஒரு மனிதனை இடரலுக்குள்ளாய்க்கு உண்டாக்குகிறவன். ஏதோ ஒரு வார்த்தை கடிந்து கொண்டு நீங்க சொல்லிட்டீங்க, அவங்களுக்கு அந்த காரியத்தை தடை பண்ணீங்கன்னா அது தவறு என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. அப்ப சபையில இருந்தாலும் சரி, தனிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, பொதுவான இடங்களாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, ஊராக இருந்தாலும் சரி, தேசமாக இருந்தாலும் சரி, எங்கு ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இடரல் உண்டாகிறதோ, இடரல் உண்டாக்கப்படுகிற மனிதனுக்கு ஐயோ என்று சொல்லப்படுகிறது. அங்க ஆண்டவர் சொல்றாரு, தனிப்பட்ட ஒரு மனிதன் தனக்குத்தானே இடரலை உண்டாக்கினால் நீ 2 கண்ணுடையவனாய் நீ எரிநகரத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் நித்திய ஜீவனுக்குள் போவது நலமாயிருக்கும். 2 காலுடையவனாய் நீ நரகத்தில் போய் நீ அங்கே வேதனையை அனுபவிக்கிறத பார்க்கணும். ஒற்றை காலனா ஒத்த ஒரு சப்பானியாய் நீ போய் என்ன செய்ய பரலோகத்துக்குள்ள பிரவேசித்துரு. எவ்வளவு குணம்னா தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் கண் எனக்கு இடரலாய் இருக்கிறது, என் ரட்சிப்பின் அனுபவத்தை குறைக்கிறது என்றால் அது பிடுங்கி போடு அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு காரியம் பாரு, நீயே உன் கண்ணை குருடாக்கிக்க அப்படின்றாரு. இது எனக்கு இடரல், இது பார்க்க நிமித்தம் என்னுடைய பரிசுத்தம் கெட்டு போகுதுன்னா அது எத்தனை பேர் அதை செய்ய முடியும்? வேத வசனம் ஆண்டவர் எழுதியிருக்கிறார், நீ பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு தடையா இருக்கிற ஒரு பார்வையின் நிமித்தமாய் ஐயா இங்க போகக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ அங்க போறது நிமித்தமா உன் காலு இல்லாம நீ முடவனா நீ நினைச்சு பரலோகத்துக்குள்ள போயிரு. 2 காலோடு நீ நரகத்தில் அக்கினியில் அவியதை பார்க்கலும் ஒத்த காலம் நீ நினைச்சலாம் நித்தியத்துக்குள்ள போயிரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு தன்னுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்துகிற, தன்னுடைய ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்கிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்கிறார் இப்படி. அதே போல ஒரு சபை இருக்கிறதுனா சபையில இடரலை உண்டாக்குகிற மனிதனுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். வேறொரு மனிதர்களுக்கு மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்படாதபடி என்னால் தடை வறுமையானால், எந்த மனிதனால் அந்த தடை வருகிறதோ, எந்த மனிதனால் இடரல் உண்டாகிறதோ அவனுக்கு ஐயோ என்று சொல்லப்படுகிறது. கடினமான வார்த்தை பாருங்களேன். அநேக நேரத்தில் நம்ம ஈஸியா சொல்லிடுவோம், இதை செய்யாதீங்க, அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. நிறைய இடங்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணி அந்த இதில் நல்ல உற்சாகம் அதை செய்யணும்னு சொல்லும்போது அவங்க அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னுவாங்க. பொதுவான இடத்துலயே அப்படி சொல்லுவாங்க, எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனால் நன்மையான காரியங்களை ஜனங்களுக்கு சொல்லுவதற்கு என்ன செய்ய முடியல. அது இடரலை உண்டாக்குகிறார்கள். இப்போ இடரலை உண்டாக்காதபடிக்கு நாம் கவனமாக இருக்கும்படி ஆண்டவர் நம்மளுடைய இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். பிரியவன், எந்த மனிதனால் இடரல் உண்டாகிறதோ அவனுக்கு ஐயோ என்று சொல்லப்படுகிறது. கடினமான வார்த்தை. இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது, இந்த வார்த்தையின் அர்த்தங்களை நாம் தியானிக்கும் பொழுதுதான் நம்ம இடரல் உண்டாக்குகிறோமா இல்லையா என்பதை நம்ம கவனமா இருக்கணும். என் நிமித்தம் யாருக்கு இடரல் உண்டாக்கக்கூடாது, என் நிமித்தம் ஒரு மனிதன் ரட்சிப்பு தடைபட்டு போகக்கூடாது, என் நிமித்தம் இந்த சபையில் வரக்கூடிய ரட்சிப்பின் அனுபவம் தடைபட்டு போய்விடக்கூடாது, என் நிமித்தம் இந்த குடும்பத்தில் வரக்கூடிய ரட்சிப்பின் அனுபவம் தடைபட்டு போய்விடக்கூடாது, என் நிமித்தம் இந்த மனிதனுக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவம் தடைபட்டு போய்விடக்கூடாது. பாவ மன்னிப்பு நிச்சயம் என் நிமித்தம் யாருக்கு தடைபட்டு போகக்கூடாது. பிரியமானவர்களே, அப்படி ஒவ்வொரு மனிதனும் நாம் முயற்சி எடுப்போமையானால் மற்றவர்களுக்கு இடரலாய் இல்லாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கும்படி ஆண்டவர் பேசுகிறார். பிரியமானவர்களே, தனிப்பட்ட ஒரு மனிதன் தனக்கு தானே இடரலை உண்டாக்காதபடி கவனமாய் இருக்கணும். யாராக இருந்தாலும் சரி, ரட்சிப்பின் அனுபவத்துக்கு ஏதோ ஒரு காரியம் எனக்குள் குறையுள்ள அதுல எவ்வளவு ஜாக்கிரதையா நடந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன சொல்றார், ஜாக்கிரதையா நடந்துங்க அப்படின்னு சொல்றார். இடர்கள் வராதபடி நம்மை காத்து கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். பிரியம், அநேக நேரங்களில் எளிமையா ஒரு ஆத்மாவை நம்ம என்ன செஞ்சிருவோம், ஈஸியா பேசிடுவோம். ஆனால் ஆண்டவர் காணாமல் போன ஒரு ஆடை தேடி அலைகிறார். பிரியமானவர்களே, எத்தனை பேரை நம்ம காயப்படுத்திடுறோம். உணர்வா இல்லாதபடி ஆண்டவர் அதுக்கு ஒரு மனிதனை இடர்களுக்குள்ள நடத்துவதற்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை. ஒரு மனிதனை ஆண்டவருக்குள்ளாய் வழிநடத்துவது அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதை செய்யாதபடிக்கு சும்மா வந்தா ஒரு மனுஷனை தப்பா பேசி இல்ல அவங்கள காயப்படுத்திட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்போமையினால் பாருங்க, அவர் யாரையுமே துக்கப்படுத்தவே மாட்டார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன்.
யாரையாவது காயப்படுத்திருக்காருன்றதே இல்லை. அவருடைய பிரசங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் பிரியமானவர்களே. அதே போல தான் ஆண்டவர் நம்மளே இருக்குது. என்னை பார்த்து என்னை போல நடந்து கொள்ளுங்கள் சொல்லலாம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள். எவ்வளோ ஒரு மேன்மையான காரியத்தை ஆண்டவர் நம்ம கொடுக்குறாரு பாருங்களேன். ஒருவேளை இதில் நம்ம குறைவுள்ளவர்களாய் நாம் காணப்பட்டோம் ஏனால் தெய்வ சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே என் நிமித்தம் யாருக்கு இடர்கள் உண்டாகக்கூடாதுன்னு சொல்லி கேட்போம் ஏனால் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு அந்த பலனை அளிப்பார் பிரியமானவர்களே. அன்பின் தகப்பனே, ஆண்டவரே எங்கள் நிமித்தம் யாருக்கு இடர்கள் உண்டாக்கக்கூடாது ஆண்டவரே. அது தனிப்பட்ட மனிதனாக இருக்கலாம். எனக்கு நானே இடர்கள் உண்டாக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு இடர்கள் உண்டாக்கக்கூடாது, மற்ற சபைகளுக்கு இடர்கள் உண்டாக்கக்கூடாது ஆண்டவரே. மற்ற பொதுவான இடங்களில் இடர்கள் உண்டாக்காதபடி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.